ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. விஜய் இருந்துக்கிட்டு வெளிநாட்டுக்கு போக போகிறாராம். எங்கே? கனடாவுக்கு தான் போக போகிறாரு. ரொம்ப நாளாக கனடா விசா வந்து கேன்சல் ஆகிட்டே இருக்குது. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு சண்டை அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து தள்ளி போயிட்டே இருந்துச்சு. அதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இருந்தார். அது இப்போ நடந்தே தீர்ந்துருது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் நல்லா தெரியும் அது நடக்க போகுது. அதனால் வீட்டில் இருக்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. முக்கியமாக ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும். இவங்க 2 பேருக்கும் ரொம்பவே சந்தோஷம். இவன் எப்படியாச்சும் அந்த மல்லியை விட்டு பிரிஞ்சிருந்தாதான் அந்த மல்லியோட ஆட்டத்தை அடக்க முடியும். அப்போ தான் கொஞ்சமாச்சும் நமக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கணக்கு போட்டுருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி திடீர்னு ஒரு விஷயம் நடக்குது. அது என்னென்னா, மல்லியை விட்டுட்டு விஜய் வந்து வெளிநாட்டுக்கு போக போகிறாரு. அதுவும் கூடிய சீக்கிரமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க. காலங்காலையிலேயே ஒரு ஸ்பீட் போஸ்ட் வருது. அது என்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாருக்குமே ஷாக்கு. இதில் ரஞ்சிதாவும் ராஜேஷ்க்கும் ரொம்ப சந்தோஷம். ஐயோ விஜய், எனக்கு கையும் இல்லை காலும் இல்லை, எங்கடா இருக்க, சீக்கிரமா சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. என்னக்கா ஏங்கா இப்படி கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கேட்க, அது ஒன்றும் இல்லை, இந்த லெட்டரை கொஞ்சம் பாறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், ஐயோ இது என்ன லெட்டரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஷாக்காக இருக்கும். அதுக்கப்புறம் அதை படித்து பார்த்ததும், ஐயோ நான் கனடா போகிறதுக்கான விசாக்கா, இத்தனை முறை தட்டி போச்சுன்னு இருந்தேன், இப்போ வந்து எனக்கு கிடச்சிச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இதில் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து வெண்பா என் கூட வர முடியாது, எனக்கு சிங்கிளாக தான் விசா வந்திருக்கு, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் வெண்பாவுக்கும் சேர்த்து தான் போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்ல, இல்லை நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, வெண்பாவை நான் பார்த்துக்க மாட்டேனா, இல்லை நீ சொல்லு நான் பார்த்துக்க மாட்டேனா, அவள் இப்போ ஸ்கூல் போயிட்டுருக்கா, நல்லா போட்டும், அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் கூட அவளுக்கு பாஸ்போர்ட் எடுத்து விசா வேற வச்சு நீ கூப்பிட்டு போயிடுவேன், அது வரைக்கும் நீ அவள் இன்னும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி வாக்கு கொடுக்குறாங்க. சரிக்கா, உன்னை நம்ம தான் விட்டு போகிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட மல்லிக்கிட்ட அதை பற்றி கேட்கவும் இல்லை, அதை பற்றி சொல்லவும் இல்லை. அதனால் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் காலையில் எல்லாரும் ரெடி ஆகி ஏர்போர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் வந்து அப்போ கூட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, எதுவுமே கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு போகிறப்ப மல்லி வெண்பாவை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் சொல்கிறாரு. நீ பத்திரமா இரு, நீ சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு வார்த்தையுமே சொல்ல. அது ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. ரொம்பவே ஃபீலிங்கில் நின்றுட்டுருக்காங்க நம்மளுடைய மல்லி. அதுக்கப்புறம் இந்த வெண்பா கூட இருந்து, ஐயோ டாடா என்னை விட்டு போகாதீங்க, நானும் வெள்ளியம்மா உங்கள் கூடயே வந்துடும், தயவு செஞ்சு எங்களை விட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டுருக்கு. ஆனால் அங்கே இருக்கிற யாருக்குமே மனசாட்சியே இல்லை. ஒரு பக்கம் மல்லிக்கு விஜய் நம்மளை விட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பக்கம் ஃபீலிங்காக இருக்குது. அவங்க போய் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லுங்கள். இன்னொரு பக்கம் இந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் இன்னும் சந்தோஷமாக இருக்காங்க. அப்பாடா ஒரு தொல்லை ஒழிஞ்சிச்சா சாமி, இதுக்கு மேலே இது 2 பேச்சு வெற்றி இருக்காதுங்க. எப்படியோ ஃபோனில் பேச போகிறதில்ல, வெண்பா கட்ட மாட்டேது, ஏதோ 4 வார்த்தை பேச போகிறாங்க, அது பேசணும் போகிறாங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் மல்லிகிட்ட பேசவே கூடாது, அதுதான் எனக்கு ரொம்பவே முக்கியமான கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் வெண்பா குட்டி என்னை விட்டு போகாதீங்கடா, என்னை விட்டு போகாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீ இங்கே தான் இருந்தாகணும், எனக்கு மட்டும்தான் வந்திருக்கு, நான் இப்போ சீக்கிரமாக கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ட்ராவல் பேக்கு, அதுக்கப்புறம் அவரோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு சீக்கிரமாக கிளம்புறாரு. அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டென்ஷனாக இருக்குது. இன்னொரு பக்கம் என்ன யார் ட்ராப் பண்ண வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், நான் வரேன், வேறு யாரும் தேவையில்லை, எதுக்கு சும்மா எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கேன், முன்னாடி போகலாம், டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். எங்கே நாங்களும் உங்கள் கூட கடைசியாக வரவங்க, உங்களை வந்து திரும்பி எப்போ பார்க்க போகிறோமோ தெரியல, அதனால் நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்ல, இல்லை நீ ஒன்றும் வர தேவையில்லை, நீ வந்தால் எதுவுமே விளங்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஷ் வந்து சொல்ல, சரி அவளும் வந்துட்டு போகிறா விடுக்கா அப்படின்னு இல்லை அவள் எதுக்கு வரணும், ஏதோ 4 எழுத்து தெரிஞ்சவளா இருந்தால் பரவாயில்ல, எந்த ஒரு மண்ணாங்கடியும் அவளுக்கு தெரியாது, இவள் வந்து அங்கே என்ன பண்ண போகிறா சொல்லு, அதனால் நீ அமைதியாரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ இங்கே கெட அப்படின்ட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மல்லியும் வெண்பாவும் பயங்கரமாக கதறி எழுதுட்டுருக்காங்க. என்ன இப்படி ஒரு இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு கடைசியாக அவங்கள பார்க்கறதுக்கு கூட விட மாட்டேங்கிறாங்க. வெளிநாட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் ஆகுதோ வரதுக்கு, ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் கூட வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. எப்படி சொல்லுங்கள், ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அந்த கஷ்டத்தை யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியல, எதுவும் பண்ண முடியல. ஆனால் கடைசி நேரத்தில் இந்த விசா வந்து கேன்சல் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறவங்க எத்தனை பேர், அது எல்லாருமே பொருந்தும். ஆனால் அதை வந்து வெளிப்படை யாரும் காட்டிக்கல. ஆனாலும் இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் கடவுளை வேண்டிக்கலாம். அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.